இன்றைக்கும் இந்த நாள் ரொம்ப ஆசீர்வாதமான நாள். தேவன் உங்களுக்காய் தெரிந்து கொண்ட நாள். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் இருக்கிற எல்லா கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களை வந்து சேர்ந்தடையும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். வெற்றியை பார்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. சங்கீதம் 139 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். God knows you. உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Knowing about you is different from knowing you. உங்களை பற்றி அறிவது என்பது வித்தியாசம், உங்களை அறிவது அப்படின்றது வித்தியாசம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தையை பற்றி தாய்க்கு நல்லாக தெரியும். குழந்தையை பற்றி தெரிவதில்லை, குழந்தையவே நல்லா தெரியும். அந்த குழந்தை என்ன குடிக்கும், என்ன சாப்பிடும், என்ன செய்யும், எந்த நேரத்தில் எங்கே இருக்கும், எந்த நேரத்தில் என்ன சாப்பிடும். ஸ்கூலுக்கு போனால் கூட இந்த நேரத்தில் என்னுடைய குழந்தை என்ன செஞ்சுட்டு இருக்கும், என்ன சாப்பிட்டு இருக்கும், யார் இடத்துல பேசிட்டு இருக்கும் அப்படின்றத தாய் தூரத்தில் இருந்தாலும் அறிந்திருப்பாள். அதான் இந்த வசனம் சொல்லுது, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அப்போ தேவன் உங்களை தூரத்திலிருந்து அறிகிறார். உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் சூழ்நிலையை பற்றி, உங்கள் பலவீனத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னு கூட வேண்டாம். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், என்னுடைய நிலைமை யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு எப்படி தெரியும், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய நெருக்கம் அவருக்கு எப்படி தெரியும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் பலவீனத்தை, உங்கள் வலி, வேதனை, உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். Do not be worried. All you have to do is praise and worship him for who he is, because he knows you. தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தரை உயர்த்த வேண்டும். அவர் யாராக இருக்கிறார், எந்த நிலையில் நம்மளுக்கு எப்படியாக வெளிப்படுகிறார் அப்படின்றத உணர்ந்து அந்த தன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்முடைய உதவிக்காக தேவன் எப்படி வேணாலும் இறங்கி வருவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு எப்படினாலும் தேவன் சந்திப்பார். அவரை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அவரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவு பத்தாது. ஆனால் தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையே அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத காரியங்கள் உங்கள் மனசில் 1000 இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்கள் நிலைமையை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை அறிந்திருக்கிறது போல நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், அந்த ஆசை, வாஞ்சை நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். அவரை பற்றி அதிகமாக படிக்கும் பொழுது, வசனத்தை படிக்கும் பொழுது, வார்த்தையை படிக்கும் பொழுது அவரை நாம் அறிந்து கொள்கிறோம். அவரை அறியும் பொழுது தேவன் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். நம்முடைய சூழ்நிலை மாறணும்னு சொல்லி நம்ம எதையும் செய்ய வேண்டாம். அதற்காக நம்ம போராட வேண்டாம், அதற்காக மன்றாட வேண்டாம். சூழ்நிலைகள், பிரச்சனைகளுக்காக நம்ம எப்பொழுதுமே அழுதுட்டு இருக்க வேண்டாம். அவைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ சிறந்தவர், வல்லவர் அப்படின்றத பைபிள் வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அவரை நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் நிலையை அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவரால் எல்லாம் கூடும். உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், தேவைகளையும் தேவன் பரத்திலிருந்து சந்திப்பார். இன்றைக்கும் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் துதித்து ஆராதித்து நன்றி சொல்லுங்கள். இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.